உங்க எல்லாருக்குமே நிறைய கேள்விகள், சந்தேகங்கள், அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம், உங்க பர்சனல் ஃபைனான்ஸை எப்படி வளர்க்கலான்ற ஒரு சிந்தனை, இது எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டே வருது. பட் இது எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் ஈஸியாக கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கல. அந்த ஆன்சர்ஸை உங்களுக்கு ஈஸியாக கொண்டு சேர்க்கறதுக்காக தான் ஆஸ்க் M2W எனிதிங்னு ஒரு ஹெல்ப்லைனை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதற்கான ஃபார்ம் இந்த வீடியோனுடைய லிங்க்லேயே இருக்கு. இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் நேரடியாக உங்களுடைய கேள்விகளை எங்கள்கிட்ட கேட்க முடியும். உங்களுடைய பர்சனல் ஃபைனான்ஸ் சார்ந்த சந்தேகங்களை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லை, அடுத்தது என்ன செய்யலாம், யார்கிட்ட எப்படி ஆலோசனை வாங்கலாம், ஆலோசனை பெற்று எப்படி வளரலாம்ன்ற அந்த ஒரு தேடல்லையே நீங்க ஈடுபட முடியும். இது எல்லாமே உங்க முன்னாடி இருக்கக்கூடிய சாய்ஸ். இந்த சாய்ஸஸ் நீங்க சரியா செய்யணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டு ஆஸ்க் M2W எனிதிங் ஹெல்ப்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதுல ஜாயின் பண்ணணும். வாங்க இணைந்து பயணிப்போம். மேல வாங்கி மாட்டிக்கிட்டா ஒரு ஸ்டாக் பாட்டம்ல இருந்து டாப் நோக்கி போகுது. பாட்டம்ல வாங்கினவங்களுடைய பர்சன்டேஜ் ரொம்ப குறைவா இருக்கும். ஒரு 5% பீப்புள் தான் ஒரு ஸ்டாக்கை பாட்டம்ல வாங்குவாங்க. நான் சொல்ல ரொம்ப அதிகம், 1% 2% ரொம்ப அதிகம். ஆக்சுவலா 5ன்னு வச்சுக்கோ. இன்னைக்கு மார்க்கெட்ல எல்லாரும் எதை வாங்கலான்ற ஒரு தேடல்ல நல்ல ஸ்டாக்ஸை சீப்பா வாங்குறாங்கன்னே அசியூம் பண்ணுவோம். ஒரு 5% இங்க இருந்து டாப் நோக்கி போகுது. 50% ஆஃப் த ஜேர்னி முடிஞ்ச போது பாத்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15% பீப்புள் வாங்கி இருந்தாலே அதிகப்படி, மேக்சிமம் 20% வச்சு. ஸோ ஒரு ஸ்டாக்கினுடைய பாட்டம் டு டாப் ஜேர்னில 50% பாயிண்ட்ல வெறும் 20% பீப்புள் தான் வாங்கியிருப்பாங்க. 70% அல்லது 75% ரீச் பண்ணது ஒரு ஸ்டாக் தன்னுடைய ஜேர்னில. அந்த 20ங்கிறது மேக்சிமம் ஒரு 40% இருக்கும். லாஸ்ட் 25%ல, அதுவும் லாஸ்ட் 10%ல மாற்றவங்க தான் 60% அது இன்வெஸ்டர்ஸ். இதுதான் நடக்குது. சரி, இந்த 60% ஆஃப் தி இன்வெஸ்டர்ஸ்க்கு விற்கிறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அநேகமாக இந்த முதல் 20% இவங்க தான் 60% ஆஃப் பீப்புளுக்கு விற்கிறாங்க. இதுதான் ஒவ்வொரு ஸ்டாக்லயும் நடக்கக்கூடிய உண்மை. ஸ்டாக் இன்வெஸ்டிங்ல இதை எப்படி பண்றாங்கன்றதா முக்கியம். இன்றைய காலச்சூழலில் ஒரு ஸ்டாக்கை பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பது என்பது ஒரு வகையான இன்ஃப்ளூயன்சிங். நான் ஒரு சமீப உதாரணம் சொல்றேன். பப்ளிக் செக்டார் ஸ்டாக்ஸை பத்தியும் சில கெமிக்கல் ஸ்டாக்ஸை பத்தியும் நடந்த ஒரு விஷயம். தொடர்ந்து அந்த ஸ்டாக்ஸை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது ஜுவல்லரி ஸ்டாக்ஸ்ல நீங்க சமீப காலத்துல பார்த்திருப்பீங்க. ரொம்ப லோ ரேட்ல இருந்து ஹையஸ்ட் ரேட் வரைக்கும் அந்த ஸ்டாக்கை பத்தி கன்சிஸ்டன்டா பேசிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு கலை யதார்த்தம். ஆனா அந்த டாப் கிட்ட வரும்போதுதான் முக்காவாசி பேர் அதை வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் இந்த தீம்ஸ் எல்லாம் வந்து விலை வீழ்ச்சியை பார்த்துருச்சு. விலை இறங்கும் போது என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த டாப்ல மாட்டிக்கிட்டவங்க அவசரப்பட்டு திரும்ப போய் அதை வாங்குறாங்க. ஒரு ஸ்டாக் 100 ரூபாய் பீக் ஆகுதுனாக்கா அது 90 ரூபாய் வரதுக்குள்ள எல்லாரும் திரும்ப போய் வாங்கிட்டாங்க. 85 ரூபாய் வரதுக்குள்ள இன்னும் போய் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் இறங்குது. நான் 100 ரூபான்னு சொல்றது ஒரு ஃபிகரேட்டிவ் நம்பர். உடனே இந்த ஸ்டாக்கானுக்கு யோசிக்காதீங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கை தப்பா வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை இறங்க வாங்குறதுங்கிறது இன்னைக்கு சந்தையில இயல்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, ஸ்டாக்ல தான் இதை பண்றாங்களே அப்படின்னு பார்த்தாக்கா இதே விஷயத்தை இன்விட்லயும் ரீட்லயும் பண்றாங்க. இன்விட்டு ரீட்டும் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு சமமான பொருட்கள். டெட் வாங்குறதுக்கு பதிலாக வாங்குற ஒரு ப்ராடக்ட், இதுல ஈக்விட்டி மாதிரி ஒரு பிரைஸ் உயர்வை காட்டிட்டு அந்த டாப்ல போய் எல்லாரும் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து எப்படி வரலான்னு கம்பு சுத்திக்கிட்டே இருக்காங்க வருஷ கணக்கா. சோ
அது ஸ்டாக்கா இருந்தாலும் சரி, இன்விட்டா இருந்தாலும் சரி, ரீட்டா இருந்தாலும் சரி, எந்த பினான்சியல் ப்ராடக்டா இருந்தாலும் இந்த பீக்ல வாங்குறதுங்கிறது 60% ஆஃப் பீப்புள் செய்யக்கூடிய அடிப்படை தவறு. பீக் ஆர் வெரி க்ளோஸ் டு த பீக், அங்கதான் எல்லாரும் மாட்டிக்கிறாங்க. அங்க இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தவிச்சு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. சில நேரங்கள்ல இன்னும் பணத்தையும் போட்டு ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே போறாங்க. இதுல இன்னைக்கு என்ன ரெலவன்ஸ்னா, இந்த போஸ்ட் கோவிட் புல் ரன் முடிந்து விட்டது அப்படிங்கிறது தான் ரெலவன்ஸ். இட்ஸ் ஓவர். இந்தியால போஸ்ட் கோவிட் புல் ரன் பிளஸ் எலெக்ஷன் ரேலி பிளஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்ப இப்ப என்ன ஆகும்? இப்போ காலமும் மாறும், காட்சியும் மாறும். இந்தியால வேற மாதிரியான ஒரு இன்வெஸ்டிங்க பட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம எல்லாருமே தள்ளப்பட போகிறோம். அப்போ சமீபத்துல நடந்த இன்வெஸ்டிங் எல்லாம் மறுபடியும் உடனே வந்து சக்சீட் ஆகாது. சோ இந்த சிச்சுவேஷன்ல லாஸ்ட் 3 இயர்ஸ்ல பீக் டச் பண்ண ஸ்டாக்க போய் உச்சத்துக்கிட்ட வாங்குறதும் இறங்க வாங்குறதும் என்ன மாதிரியான விளைவுகளை உருவாக்கும், அதை நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. உங்க புரிதலை நீங்கள் வெளிப்படுத்துங்கள், அதிலிருந்து மற்றவங்க கத்துக்கட்டும். பேசிக்கா என்ன பொறுத்த வரைக்கும் வாங்குவது என்பது அநேகமாக ஏர்லி ஸ்டேஜ்லயே முடிஞ்சிடணும். அந்த ஸ்டாக்கினுடைய ஜேர்னில 0 to 100 போகுதுன்னு வச்சுப்போம், அல்லது 1 to 100 போகுதுன்னு வச்சுப்போம். பர்சன்டேஜ்ல ஒரு ஸ்டாக் அப்ரிசியேஷன் 20க்குள்ள நம்ம பையிங்க முடிச்சிருக்கணும். 20க்கு மேல போய் வாங்குறதே நமக்கு ரிஸ்க்னு நான் நினைக்கிறேன். ஆனா 80க்கு மேல வாங்கினாலும் அதை நான் மேனேஜ் பண்ணுவேன்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இன்னைக்கு சந்தையில இருக்கு. என்ன காரணம்னா, எனக்கு சார்ட் பார்க்க தெரியும், கரெக்டா எப்ப விற்கணுமோ அப்ப நான் வித்துருவேன் அப்படின்றதுதான் இன்னைக்கு பல பேர் சொல்லக்கூடியது. பட் ஒரு இன்வெஸ்டர் வளர்ந்தால் இதெல்லாம் செய்ய முடியாது. அதுவும் இல்லிக்விட் ஸ்டாக்ல சத்தியமா செய்ய முடியாது. அதனாலதான் நீங்க பாருங்க, இந்த அதிவேகமாக உச்சத்தை தொட்ட இந்த பங்குகள்லாம் சில மாதங்கள்லயே 1/3 இழந்து விட்டன பிரைஸ்ல. ஏன் இழந்துச்சு அப்படின்னு கேளுங்க. பரிந்துரை செய்தவர்கள் யாராவது நியாயமான நேர்மையான ஒரு பதில உங்களுக்கு கொடுக்குறாங்களா? அப்படி கொடுத்துருக்காங்கன்னா அந்த பதில இங்க போடுங்க கமெண்ட் செக்ஷன், நம்மளும் பார்ப்போம். சரி, ஏறது ஏன்? பிகாஸ் ஆஃப் மாப் ஃப்ரெண்ட்ஸி. எல்லாரும் வாங்கறதுனால தான் ஏறுது, வேற ஒண்ணும் கிடையாது. அதை பயன்படுத்தி கொண்டு யாரோ சில பேர் வித்துட்டு போயிடுறாங்க. அது யார் யார் என்பது ஒரு நிறுவனம் சார்ந்த ஒரு ஃபேக்டர். சில இடங்கள்ல பரிந்துரை செய்தவர்களே விற்றுவிட்டு போய் விட்டதும் நடந்திருக்கிறது. இதை நான் இங்கிலீஷ் சேனல்ல சில ஸ்டாக்ஸ்ல பார்த்தேன். சொன்னவங்களாம் ரொம்ப பெரிய பெயர்கள், முதலீட்டு உலகின் மிகப்பெரிய பெயர்கள் குவைட்டா வித்துட்டு போயிட்டாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டாக்ல இது நடந்தது, நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு. இதுதான் இந்த பரிந்துரை சொல்றதுல இருக்கக்கூடிய சிக்கல். வித்துட்டு போகும்போது யாரும் வந்து சொல்ல போறது இல்லை. வாங்கிட்டு விலை ஏறும்போது உங்கள்கிட்ட சொல்லி நீங்க வாங்கி விலை மேலும் ஏறினாதான் அவங்க விற்க முடியும். டெம்ப்ளேட் இதான். இப்ப இந்த டெம்ப்ளேட்ல ஒரு இன்வெஸ்டர் கேர்ஃபுல்லா இருக்கணுமா வேண்டாமா? அப்படி கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தை நாம ஏற்கனவே அடைஞ்சிட்டோம். இப்ப இன்னும் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில ஒரு இன்வெஸ்டர் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட், பிளைண்டா டாப்ல இருந்து டவுன்வர்ட் ஆவரேஜிங் பண்றதுங்கிற ஒரு ஹேபிட்டை டோட்டலா ஸ்டாப் பண்ணும். ஒரு ஸ்டாக் 20% விழுந்துருச்சா நிறுத்துங்க. அதுல ஏதாவது தப்பு இருக்கா? அது இன்னும் எவ்வளவு விழும்? 20% விழுந்தப்புறம் வேல்யூவேஷன் அதிகமாக தான் நீங்க வித்துட்டு கூட போகலாம், அப்புறம் இறங்கினாடு கூட வாங்கிக்கலாம். பட் அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க தான் எடுக்கணும். நான் எடுக்க முடியாது, வேற யாரும் உங்களுக்கு எடுக்க முடியாது. சோ இன்னைக்கு உங்களை நீங்க சேஃப்கார்ட் பண்ண வேணும்னா சில நுட்பமான கடினமான முடிவுகளை நீங்கள் எடுக்கணும். தப்பா வாங்கின ஸ்டாக்க வச்சுக்கிறோமா வேணாமா, இது ஃபர்ஸ்ட் முடிவு. அடுத்தது, ஓகே வித்துடலான்னு முடிவு பண்ணிடுறீங்க, உடனே வித்து காசு ஆகணும். இந்த விலை வந்தா விற்கிறேன், மறுபடியும் ஏன் காஸ்ட் வந்தா விற்கிறேன்னு ஒரு பிடிவாதமா ஒரு செட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கும். ஏங்க நீங்க தப்பா வாங்கிட்டீங்கன்னா உங்க காஸ்ட் எப்படிங்க திரும்பி வரும்? சரி, இதுவே நான் உங்களை சொல்றேன்னு நினைக்காதீங்க, என்னையே வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நானே தப்பா வாங்கிட்டா என் வேலை எப்படிங்க வரும்? நாம பண்ற தப்புகளா மார்க்கெட் வேலை கொடுக்கணும்னு எப்படிங்க எதிர்பார்க்க முடியும்? இது நியாயமான எதிர்பார்ப்பா? ஃபர்ஸ்ட் அதைத்தான் நீங்க இந்த டைம்ல யோசிக்கணும்.
நான் தப்பு பண்ணிட்டா நான் தான் அதை திருத்திக்கணும். உப்பை தின்னவன் தான் தண்ணி குடிக்கணும். சோ அந்த வகையில நம்ம மேலேயே நம்ம ரொம்பவே கடினமாக இருக்கணும். You must be harsh on yourself. வேற வழி கிடையாது. அதை விட்டுட்டு நாம நிறுவனத்து மேல அபிமானம் வச்சுக்கிறதும் பரிந்துரை செய்பவர்கள் மீது அபிமானம் வைத்துக் கொள்வதும் இந்த மாதிரி சந்தை சூழல்ல உதவாதுங்க. ஏன்னா எண்ட் ஆஃப் த புல் மார்க்கெட் தான் இதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகும். புல் மார்க்கெட்டின் ஆரம்ப கட்டத்துல எதுவுமே எக்ஸ்போஸ் ஆகாது. மிடில் ரேஞ்சிலையும் இன்னும் நிறைய நடக்க போகுது, அதனால எக்ஸ்போஸ் ஆகாது. ஆனா ஒரு பீக்கை தொட்டுட்டு இறங்க ஆரம்பிக்குது பாருங்க, அந்த பாயிண்ட்ல இருந்து எல்லாமே எக்ஸ்போஸ் ஆயிரும். இன்னைக்கு அந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆகக்கூடிய ஒரு சந்தை களம் உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறது தான் மையப்புள்ளி இந்த வீடியோல. சோ அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும், உங்க தப்பை நீங்க ஒத்துக்கிட்டு அந்த தப்புல இருந்து வெளியே வரணுமா கூடாதான்ற முடிவு எடுத்துட்டு என்ன செய்யணுமோ அது செய்யணும். எங்க நீங்க அடி வாங்கியிருக்கீங்களோ அந்த இடத்துல திரும்ப திரும்ப பணத்தை போய் கொட்டிட்டு நீங்க பணத்தை கொட்டுறதுனால உங்களுக்கு ஒரு விடிவு வரும் அப்படின்னு நீங்க கண்மூடித்தனமா இங்க நம்ப கூடாது. ஏன்னா நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா, யூ மே பி புட்டிங் குட் மணி ஆஃப்டர் பேட் மணி. தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டு அது மேல இன்னும் நிறைய பணத்தை போட்டா அந்த தப்பை திருத்த முடியும் நீங்க நினைக்க கூடும். ஆனா அது நடக்காது. ஏன்னா நிறுவன மதிப்பு ரொம்ப ஒரு பீக்குக்கு போகும்போது, உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக்கு 100 பீக்கு போகுது, அதுக்கப்புறம் இபிஎஸ் குறையுதுன்னு வச்சுப்போம். பி ரேஷியோ மட்டும் குறையாதுங்க, பி ரேஷியோ மட்டும் குறையாது. இபிஎஸ் குறையும் போது நிறுவன மதிப்பு இபிஎஸ்னாலையும் குறையும், பி ரேஷியோ குறையறதுனாலையும் குறையும். சோ அதை டபுள் வேமின்னு நம்ம சொல்லிக்கலாம். அந்த டபுள் வேமி உங்களுக்கு நடக்காம இந்த டைம்ல நீங்க பாத்துக்கணும். அப்படி பாத்துக்கிட்டா என்ன ஆகும், நீங்க ஏற்கனவே அடி வாங்கின இடத்துல போய் இன்னும் அதிகமா வடிவேல் மாதிரி அடி வாங்க மாட்டீங்க. அது மட்டும் இல்ல, எங்க போனா நமக்கு அடி விழாதுன்னு இது ஒரு தேடல்ல நீங்க போவீங்க. You will start looking for safe places where you will not lose. இந்த மாதிரி ஒரு சந்தையில ஒரு முதலீட்டாளர் சர்வைவ் ஆகணும்னா இந்த இடத்துக்கு அவன் வந்தாகணும். எங்க வேணா இருக்கட்டும் இப்போ. ஆனா இந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு எங்க எனக்கு லாஸ் வராது, ஷுவர் ஷாட்டா இங்க லாஸ் வராது அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்து நிக்கணும். அந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணிட்டு அங்கிருந்து உங்க வளர்ச்சி மறுபடியும் ஆரம்பிக்கும். நீங்க லாஸ முதல்ல பண்ணி அந்த லாஸை வித்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கு வந்தா கூட இந்த ஸ்டாக் உங்க லாஸை காம்பன்சேட் பண்ணும். புல் மார்க்கெட் தவறுகள் வேல்யூவேஷன் பேஸ்ட் இன்வெஸ்டிங், வேல்யூ இன்வெஸ்டிங்னால் மட்டும்தான் சரி செய்ய முடியும் என்று நான் உறுதியா சொல்வேன். ஐடிசில நான் வேற ஸ்டாக்ல பண்ண நஷ்டத்தை நான் சரி பண்ணேன்னு சொல்றவங்களும் இதைத்தான் செஞ்சிருக்காங்க. தன்னை அறியாமல் இதை செஞ்சிருக்காங்க. ஏன்னா நீங்க 160 ரூபாய் வாங்கும்போது you are buying value, you are not buying growth. அந்த வேல்யூ அட்ஜஸ்ட் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க வேற இடத்துல பண்ண லாஸை நீங்க ரெக்கவர் பண்ணிடுறீங்க. பட் அதற்கான சூழ்நிலை இன்னைக்கு எங்க இருக்குன்னு பார்க்கணும். அன்னைக்கு பண்ண விஷயத்தை இன்னைக்கு திரும்ப பண்ண முடியாது. இன்னைக்கு வேற ஏதோ ஒரு இடத்துல போய் நீங்க அந்த வேல்யூ தேடணும். So it's a new battle, a new beginning, a new challenge. மார்க்கெட் விழும்போதுதான் நமக்கு இன்னும் சோதனைகள் அதிகமாகும். நாம தவறுகள் செய்தால் அந்த தவறுகள் மேலும் பெரிதாக்கப்படும். அப்போ அதிலிருந்து வெளியே வருவதற்கு வாய்ப்பை நம்ம இழந்து விடுவோம். அப்படி இழக்காமல் தவறுகளை சரி செய்து ஒரு புதிய அத்தியாயத்தை முதலீட்டில் எல்லோரும் இணைந்து துவங்குவீர்கள் என்பதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடுதான் இந்த வீடியோ. இணைந்து பயணிப்போம், முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.